Hello guys, welcome back to Dr. Gears. இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா 2014 மாடல் 220 பைக்குக்கு 2021 மாடல் பிராண்ட் நியூ ஹெட்லைட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்னங்கிறது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின ஹெட்லைட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000. நாங்கள் வாங்கினது 4220. நாங்கள் ஃபுல் அசம்பிளி கிட்டோடு நம்ம வாங்கினோம், ஒயரிங் செட்டு எல்லாத்தையுமே சேர்த்து. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபேரிங்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அது எப்படிங்கிறது தெரியலனா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேரிங் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு 10 சைஸ் பேனர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு 13 and 14 சைஸ் டபுள் ஹேண்ட் ஸ்பேனர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹெட்லைட்டுக்கு கீழே 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேரிங்கை ரிமூவ் பண்ணி பாருங்கள் கேர்ஃபுல்லாக. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹெட்லைட்டு கீழே 10 சைஸ் போல்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுங்கள். பார்த்து ஹெட்லைட்டை பிடிச்சி ரிமூவ் பண்ணுங்கள். பிடிக்காமல் அப்படின்னா ஹெட்லைட் கீழே உடஞ்சிடும். மறக்காமல் ஒயரிங்கை முன்னாடியே ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. புது லைட் மாட்டுறதுக்கு முன்னாடி புது லைட்டுக்கும் பழைய லைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லிடுறேன். பழசும் புதுசும் மாட்டாமல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே பெருசாக தெரியாது. நியூ மாடல் லைட் கொஞ்சம் வெளியே தள்ளி இருந்திருக்கும், இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி. இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் முன்னாடியே பப்ளிவேஷன் போட்டிருந்தீங்கன்னா சூப்பர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பப்ளிவேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது வெளியே தள்ளினது பெருசாக தெரியாது, பக்காவாக சூட் ஆகும். புது லைட் மாட்டோன்னா லைட் நல்லாவே பிரைட்டாக இருக்குது. முன்னாடி ரொம்ப கம்மியாக லைட் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ நல்லாவே பிரைட்டாக இருக்குது. புது லைட் மாட்டினால இதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் எப்போவுமே லைட்டை தெளிவாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யுவர் பைக் அண்ட் லிவ் வித் யுவர் பைக்.